ஒரு பேரண்ட் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நம்முடைய பிள்ளைகளுடைய போக்கு தெரிஞ்சு அதை லாபகமாக அவங்க மனசு நோகாமல் அவங்களுக்கு டீச் பண்ணணும். என்னுடைய அப்பா திருச்சி உலகநாதன் ஒரு நாவல் எழுதினார். ஒரு வீட்டை விட்டு ஓடி போகிற ஒரு பையனுடைய கஷ்டங்கள். திருச்சி மலைக்கோட்டைக்கு அவன் கடைசி இந்த டூரிஸ்ட் கைடாக மாதிரி ரொம்ப சிரமப்படுறான். அவனை எல்லாரும் கொடுமைப்படுத்துகிறாங்க. அது மாதிரி திருச்சி உலகம் கிட்டத்தட்ட இந்த வாராஜாவான்னு ஒரு படம் பின்னாடி அதே மாதிரி மாஸ்டர் ஸ்ரீதர் நடித்து வந்தது. அதனுடைய பேஸ் எங்கள் அப்பாவுடைய ஸ்டோரி. இந்த திருச்சி உலகநாதன் பேர். எங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கதையை எழுதிட்டு எங்கள் 2வது அண்ணன் அவன்கிட்ட கொடுத்து தான் எழுதின உடனே டே படியுதே அப்படிம்பார். எதுக்குப்பா படிக்க சொல்ல? நீ படி, நான் அதை தப்பு இருந்தால் திருத்தணும், படி அப்படிம்பார். அப்புறம் டைப் பண்ணுவார் எங்கள் அப்பா. டைப் பண்ணிவிட்டு இது திரும்ப இதுக்கு போகுது, பத்திரிகைக்கு போகுது, இதை படிச்சுட்டு அனுப்பு அப்படிம்பார். எங்கள் அப்பா படி அப்படின்னு அவனுக்கு கஷ்டப்படுத்துறாரு, ஒழுங்கா படி அப்படிங்கிறாரு, திட்டுறாரு. அவர் புரிஞ்சுட்டார், நம்ம திட்டுறதுல அவனுக்கு ஒரு மைண்டில் அப்படி ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். நீ வீட்டை விட்டு ஓடுனா கஷ்டப்படுவேன்னு சொன்னால் அவனுக்கு இப்போ முடியாது. அவன் அந்த கதையை படிச்சுட்டு கேட்பான், ஏன்பா வீட்டை விட்டு ஓடி போனால் இவ்வளோ கஷ்டமாப்பா, அவனுக்கு சாப்பாடு கிடைக்காதாப்பா, அவனுக்கு துணி கிடைக்காதா? ஆமாம், அவனுக்கு கிடைக்காது, அவன் பிச்சை எடுக்க வேண்டி வரும். அவன் அந்த ஐடியா போயிடுச்சு அவனுக்கு. வீட்டை விட்டு ஓடி போனால் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத அவர் அவனுக்காகவே ஒரு நாவல் எழுதினார். திருச்சி உலகநாதன்கிற நாவல் அவனுடைய மனதில் அதை பதிவதற்காகவே எழுதினார். அப்போ ஒரு பேரண்ட் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டாக அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க மனசில் அது போய் சேரும்படியாக அதில் இருக்கிற கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, சிரமம் என்ன, இவற்றையெல்லாம் புரிய வைக்கணும். இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? நம்ம பையனுக்கோ நம்ம பொண்ணுக்கோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அட்வைஸ் பண்ணோம்னா உறவு கசந்துரும். அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் நம்மளால் விட முடியாது. எது பெஸ்ட்டு வழி தெரியுமா? மிகச்சிறந்த வழின்னு தெரியுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு உட்காந்து வச்சுக்கணும். அவன் ஃப்ரெண்டு வரும்போது, வாடா, யாரை தேடி வந்த? அவன் ஃப்ரெண்டா, வா உட்கார். அவன் வருவான், இப்போ வெளியே போயிருக்கான், உட்கார். காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, என்ன சாப்பிட்ற, உங்கள் அப்பா என்ன பண்ணுறார்? ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்துட்டு, அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிற, அவன் இந்த மாதிரி பண்ணுறான், வேண்டான்னு சொல்கிற. அவங்ககிட்ட சொன்னால் அவன் அந்நிய விட்டு பையன் மரியாதையாக கேட்பான். அவன் நம்மளை உடனே அவமரியாதை பண்ண மாட்டான், மரியாதையாக கேட்பான். அவன் உங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கலடா, விட்டுடுறா, நீ தம் அடிக்காதடா, ஏன்டா தம் அடிக்கிற, அப்பா சொல்ல அப்படியே அவன் மூலம். நீங்கள் ஒரு சில விஷயத்தை பிடிக்கணும்னா அதுக்கு வேற ஒன்று பிணையாக வச்சு தான் பிடிக்கணுங்கிற மாதிரி இவனுங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து தான் நம்ம பையன்களுக்கு சொல்லணும். இது வேடிக்கைக்கு இல்லை. 2 வழி இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சில விஷயம் நம்ம பேச முடியாத போது, ஒன்று அவர்களுடைய நண்பர்களை நம்முடைய பிள்ளைகள் ஆக்கி சொல்லலாம், அல்லது நம்முடைய நண்பர்கள் உரிமை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சொல்லலாம். நம்முடைய நண்பர்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவன்கிட்ட சொல்லணும், நாசுக்கு அவங்க கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசிட்டு, என்னடா நீ உங்கள் அப்பா எப்படி உன்னை வளர்த்துருக்கிறாரு, நீ என்னடா நீ இப்படியா படிக்க மாட்டேங்கிறியாமே, அவன் பேசலாம், சிரிச்சுக்கிட்டே பேசலாம், அன்பாக பேசலாம், அவங்கக்கிட்ட மரியாதையாக பேசுவான். என்ன இருந்தாலும் நம்முடைய நண்பருங்கிறதால அவங்கள்ட்ட ஒரு மரியாதையாக பேசுவான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நானே நேராக சொல்லக்கூடாதானா? சில விஷயம் நாமளே நேராக சொல்லக்கூடாது. சில விஷயம் நம்ம நேராக சொன்னால் நம்ம மரியாதையும் கெட்டு போயிடும், அவனுடைய அந்த இதுவும் தகர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்பற்றவே முடியாது. இது சின்ன சின்ன விஷயம்தான். ஆனால் அவனுடைய நண்பர்கள் மூலம் எனக்கு சொல்ல வேண்டிய எத்தனையோ விஷயத்தை எங்கள் அப்பா என்னுடைய நண்பர்கள் மூலமாக சொல்லியிருக்கார். நான் பேச ஆரம்பித்த புதுசு பேச்சு எனக்கு போர் அடிச்சது. எப்படின்னா, இந்த ராமாயணம் சொல்கிறவங்க, மகாபாரதம் சொல்கிறவங்கெல்லாம் அதே திருப்பி எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச 35 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சில உபன்யாசகர் இன்னைய வரைக்கும் மாற்றலை சார். அதே ஜோக்கு, அதே அழுவை, அதே மாதிரி அப்படியே அடிப்பாங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்ததை இன்னும் அப்படியே அடிக்கிறாங்க. ஒருத்தர் டெல்லியிலேருந்து கதை எழுதியிருந்தார். அவர் எழுந்தார், கரெக்டாக அந்த இடத்தில் தான் அவர் பால் சாப்பிடுவார். அந்த கேப் விட்டு அப்படி பாலை எடுத்து அப்படி பாலை குடிக்கிறதுக்கு இன்னும் மாமா அப்படித்தான் பால் சாப்பிடுகிறார். எங்க கர்ணன் தாயும் குந்தியும் அழுகிற போது கரெக்டாக எடுத்து இவர் சாப்பிட்டுக்கிறாரு. இது எழுதியிருக்கிறார், ஒரு சிறுகதையில் எழுதியிருக்கிறார். 35 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ண ஸ்கிரிப்டை மாற்றவே மாட்டாங்க. எனக்கு 3 வருஷத்துலேயே போர் அடிச்சிருச்சு. நான் பேசுகிறேன், ஆனால் முன்னே உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா என்னன்னு கேட்டார், என்னப்பா அதே பேசுனதே திருப்பி அந்த இடத்துல பேசிக்கிட்டு, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. எனக்கு பதில் சொல்ல, எங்கள் அப்பா என் ஃப்ரெண்டு கண்ணன்னு பேர், அவன்கிட்ட சொன்னார், சொல்லிட்டேன் அவன்கிட்ட, பேச்சுங்கிறது ஒரு கலையில் திரும்ப திரும்ப செய்கிற போது தான் அது மெருகேறும். பேச்சு ரொம்ப புத்திபூர்வமானதுன்னு நினச்சி அறிவுனா ஒரு தடவை சொன்னால் முடிஞ்சு போயிடும். அதில் ஒரு கலை இருக்குடா, அதில் தான் பேச்சு கலைன்னு வச்சான். கலை என்பது முதல் தடவை செய்வதை விட 2வது தடவை செய்கிற போது கொஞ்சம் வித்தியாசமாக அழகுறச் செய்வது. எனவே பேச்சு கலைங்கிறத அவனுக்கு புரியவை. எங்கள் அப்பா நேராக என்கிட்ட சொல்லலை, ஆனால் அவன் மூலமாக சொன்னார்.
நான் அப்புறம் ஒரு 10-15 வருஷம் நான் அதுக்கப்புறம் பேசுனதுக்கு அதான் காரணம். ராமாயணம் 15 வருஷம் பேசுனதுக்கு காரணமே அவன் மூலமாக எனக்கு அதை எஜுகேட் பண்ணார். இட்ஸ் அன் ஆர்ட். அந்த ஆர்ட்டுங்கிறது திரும்ப திரும்ப செய்யும் போது தான் பெர்ஃபெக்ஷன் ரீச் ஆக முடியும் இல்லையா? இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை கூட யார் மூலமாக சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். இப்போ நான் அந்த ஸ்ட்ரெயிட் பிரச்சனைக்கு வந்துடுறேன். காமம் அப்படிங்கிறது செக்ஸு, லஸ்ட்டு, என்ன வேணால் நீங்கள் பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. 12 வயசுலேருந்து 18 வயசு வரையில் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் பாடாப்படுத்துகிற ஒரு ரசாயனம். இதில் என்ன ஆகும்னு கேட்டால், பெரியவங்களை மரியாதை இல்லாமல் பேசலான்னு தோணும், திருட்டுத்தனம் தோணும், வஞ்சனை தோணும், நூற்றுக்கணக்கான தப்பான எண்ணங்கள்லாம் தோணும். அந்த நேரத்தில் எப்படி நம்ம பிள்ளையை வெளியில் கொண்டு வரும், அதுலேருந்து எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரும்? நான் இப்போ சொல்ல போகிற செய்தி ரொம்ப வெடிகுண்டு மாதிரி ரொம்ப பயமானது. நம்ம என்ன நினைக்கிறோம், நீ கோயிலுக்கு போயிட்டு வா, சாமி கும்பிட்டு வா, இந்த சோஸ்திரத்தை சொல்லு, இதெல்லாம் பண்ணிவிட்டாப்புல குழந்தை மனசுலேருந்து அந்த எண்ணம் போயிடுன்னு நினைக்கிறோம். போகாது, போகாது, போகாது. நீங்கள் சுவாமியை கும்பிட்றதால இதெல்லாம் மாறாது. நான் ரொம்ப பிளைனாக பேசி பழக்கப்பட்டேன். ரொம்ப ரிஸ்க்கு இது. அப்படியோ அதனாலலாம் மாறினா மாறாது. என்ன தெரியுமா சிக்கல்? நீங்கள் சயின்ஸாக பேசணும், லாஜிக்கலாக பேசணும். ஏன்னா ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி காட், பட் யோசிக்கணும். இந்த ரிலீஜியஸாக போய் செய்கிற வழக்கத்தின் மூலமாக நீங்கள் ரொம்ப இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுவீங்க. நம்மளோட ரிலீஜியஸ் ராவணன் சார் சிவபெருமானை கும்பிட்டு அவ்வளோ பலமடைஞ்சவன் சீத்தையை கடத்திட்டு போயிட்டானு சார். அந்த எண்ணம் அவனுக்கு எப்படி, இன்னொருத்த மனைவி, அந்த ஐடியா எப்படி சார் தோணுச்சு அவனுக்கு? இவ்வளோ சிவபூஜை பண்ணுறவனுக்கு தோணுமா? ஸோ ரொம்ப ஆழமான விஷயம். நீங்கள் வழிபாடு மூலமாகவோ ஜெபம் மூலமாகவோ அல்லது வேறு வகையான பிரேயர் மூலமாகவோ காமத்தை ஜெயிக்கவே முடியாது. டேக் இட் ஃப்ரம் மீ, முடியவே முடியாது. கும்பிடாதவன் கூட சம்சாரத்தோடு நிறுத்தி இருக்கிறான். ஏன் தெரியுமா? இப்போ நான் வர்றேன். நீங்கள் அந்த காமம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பிழையான பல விஷயங்களை தூக்கி வெளியேறணும்னா, ஐ சஜஸ்ட் ஒன்லி ஒன் டெக்னிக். ஒன்லி ஒன் டெக்னிக் இஸ் அவைலபிள். என்ன? நீங்கள் உண்மையான தியானத்தில் ஈடுபடுகிற போதுதான் உள்ளிருந்து அந்த குப்பையை வெளியில் எறிய முடியுமே ஒழிய வேறு வகையான சடங்குகள் மூலமாக எறிய முடியாது. மெடிடேஷன் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ். மெடிடேஷன் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ். ஏன்னா எனக்குள்ள அந்த குப்பை இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் என்ன பார்க்கணும். எனக்குள்ள அந்த குப்பையை இருக்கு, அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, மாநகராட்சி குப்பையை விட மோசமா இருக்கு அப்படிங்கிறத நான் உள்ள திரும்பி பார்க்கணும். உள்பக்கம் திரும்பி பார்ப்பதற்கு, உள்ளே திரும்பி பார்ப்பதற்கு தியானத்தை தவிர சிறந்த வேறு வழிமுறைகள் உலகத்தில் இல்லை. அமெரிக்காவில் என்ன பண்ணா, 15 வயசுலேயே பழப்படான்ட்டான். அமெரிக்க பிள்ளைகளுக்கும் 15 வயசுல 21 வயசு வளர்ச்சி. என்னத்தையோ தின்னு எப்படியோ வளர்ந்துருக்குதுங்க. எல்லாம் 7 அடிக்கு இருக்கு, ஒன்று 82 கிலோ இருக்கு. என்னன்னா 13 வயசு 14 வயசுங்குது அமெரிக்கா. அவன் ஐஸ்கிரீமே பெரிய சைஸாக இருக்கு, எதுவுமே கார் பெருசாக இருக்குது, ஐஸ்கிரீம் பெருசாக இருக்குது. அவன் எல்லாமே அவன் பிள்ளைங்களும் அப்படி வளர்ந்து அது போட்டு ஜெயிஜாண்டிக்காக நிற்கிது. 14 வயசில் பார்த்தா 23, 24 வயசு மாதிரி இருக்குதுங்க. அவன் என்ன பண்ணிட்டான், 15 வயசு ஆனால் தண்ணியை தெளித்து விட்டுறான். அப்போ அது பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, அது இது. இந்தியாவில் அது முடியாது, இந்தியாவில் சாத்தியம் இல்லை. நம்ம பேரண்ட்ஸ் ஒத்துக்க முடியாது, சொசைட்டியும் ஒத்துக்க முடியாது, சரியும் இல்லை. தட் இஸ் நாட் த கரெக்ட் வே. உள்ள தோணுகிற எண்ணத்துக்கு வடிகாலாக கொடுத்துட்டு அது வீணாக போகிறது. நாம் ஒரு மெத்தட் வச்சுருந்தோம் ரொம்ப முன்னாடி. என்னங்க அது, ஏர்லி மேரேஜ் நம்ம வச்சுருந்தோம். எப்படி? 12 வயசு 16 வயசு, பையனுக்கு 16 வயசு, பொண்ணுக்கு 12 வயசு கல்யாணம் ஆகிடும். சிலப்பதிகாரம். 6 ஆண்டு அகவையல், கண்ணகிக்கு 12 வயசு. 8 ஆண்டு அகவையன், கோவலனுக்கு 16 வயசு. 16 வயசுல கல்யாணம் பண்ணா பழா போயிடுவோம். நான் நம்முடைய முன்னோர்கள் பண்ணின ஏற்பாடுங்கிறதுக்காக நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஃபிசிக்கலாக சார் போதுமான மெச்சூரிட்டி இல்லை, மென்டலாக போதுமான மெச்சூரிட்டி இல்லை, ஃபைனான்ஷியலாக போதுமான மெச்சூரிட்டி இல்லை. 16 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சு 12 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சு என்ன அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குழந்தைகள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஒரு 24, 23 வயசு ஆகணும், ஒரு 18 வயசுக்கு மேலே போகணும். அப்போ தான் அந்த குழந்தைங்கள்ட்ட அந்த வீரியம் இருக்கும், சரியான ஒரு வகையான ப்ராடக்ட் வெளியே வரும். மென்டல் மெச்சூரிட்டி இல்லாமல் பிள்ளை பெற்று என்ன பிரயோஜனம்? ஒரு ஜனக்குப்பை இந்தியாவில் கோடி கோடியாக பெற்று தள்ளலாம். ஸோ ஏர்லி மேரேஜ் அப்படிங்கிறது நாட் த சொல்யூஷன். அதே மாதிரி அமெரிக்கன் மெத்தட் இஸ் நாட் த சொல்யூஷன். பட் என்ன உண்மையான சொல்யூஷன் கேட்டால், இன்றைக்கி பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. அவனுக்கு 12 வயசுலேருந்தே நீ மெடிடேஷன்னா என்ன, தவம்னா என்ன, உனக்கு உள்ளே போகிற மெத்தட்னா என்ன, உள்ளுக்குள்ளே பயணம் பண்ணி உன்னுடைய மனசை, உன் மனசில் இருக்கிற குப்பையை பார்த்து அதை எடுத்து எப்படி வெளியே எரியறது அப்படிங்கிறதுக்கான தியானம், தவம் போன்ற பயிற்சிகளை பிள்ளைகளுக்கு பழக்கினால் மட்டுமே உள்ளிருக்கிற காமத்தின் கோர தாண்டவத்தை நிறுத்த முடியும். அதான் ஒரே வழியாக இருந்தது. அந்த ஒரு வழியை நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்க.
அதாவது அகநோக்கு, உள்நோக்கு, உள்ளே பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்கிற செய்தி தான், இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஏதோ ஒரு செத்த எலி உள்ளே கிடக்குது அப்படின்னு சொன்னால், செத்த எலி இருக்கிற வரைக்கும் வாசனை அடிச்சுட்டு தானே இருக்கும். செத்த எலி உள்ளே இருக்குன்னா நாராத அந்த இடத்துல. நீங்கள் ரூம் ஸ்ப்ரே அடிச்சு பாருங்க, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ஊதுவத்தி கொளுத்தி வச்சு பாருங்க, எல்லாம் 2 minutes 3 minutes. நீங்கள் ஒரு ரூம் ஸ்ப்ரே, அந்த ரூம் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லாயிருக்கும். ஒரு ஒரு இது எடுத்து வச்சா ஒரு 2 நிமிஷம் நல்லாயிருக்கும். இதே தான் நம்ம பண்ணுற கோயில் பூஜை இதெல்லாம் ரூம் ஸ்ப்ரே. ஒரு 2 நிமிஷம் நல்லாயிருக்கும், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வேலையை ஆரம்பிச்சுடுவோம். உள்ள ஒரு செத்த எலி இருந்தால் செத்த எலி எடுத்து முதல்ல வெளியே போட்டால் தான் நாத்தம் முதல்ல நிற்கும். மனதிலிருந்து எண்ணத்தை, தவறான எண்ணத்தை தூக்கி வெளியில் எறிவதற்கான ஒரே ஒரு வழி இந்த உலகத்தில் தரப்பட்டது தியானம் மட்டுமே. அதை நம்முடைய பிள்ளைகள் பயிலணும்னா பெற்றவர்களும் தியானத்தை பயிலுகிற பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும்.